இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த செய்தி வேளையிலே தேவன் நம்மளோட பேசுவாராக. வேதத்தில் வாசிக்கும் போது எரேமியா 1:5 எரேமியா தீர்க்கதரிசிக்கு தாயின் கற்பத்திலிருந்து உற்பவத்தின் நாட்கள் முதல் உன்னை பசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக வைப்பேன்னு சொல்லி வாக்கு கொடுத்து அவனை கொடுக்கிறார். வார்த்தையை கொடுத்து பேச வைக்கிறார். அப்பொழுது அவன் சொல்லும்போது நான் பேச அறிய சிறு பிள்ளையா இருக்கேன்னு சொல்லி பயப்படுறான். ஆனால் நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன் கூடவே இருக்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். பயப்பட வேண்டாம். அது 18 19 வாசிக்கும் போது இன்றைய தினம் இந்த ஜனத்துக்கு விரோதமாக எதிராக உன்னை நான் விருப்பு தூணும் வெண்கல அலங்கமாக்குவேன். அவர்களுக்கு உரமாய் யுத்தம் பண்ணுவார்கள், ஆனால் மேற்கொள்ள முடியாது. ரட்சிக்கும்படிக்கும் தப்புவிக்கும்படி உன் கூடவே இருக்கிறேன்னு சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இருப்பு தூள் அடிச்சோன்னா அந்த இருப்பு தூளை லேஸில் யாரும் அடிச்சோம்னாக்கி அட்டாக் பண்ண முடியாது. அதை யாரும் அடித்தாலும் பிடுங்கவும் முடியாது. இப்போ இருப்பு தூளாக வைக்கிறதுனா பிரச்சனைகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது, பயம் வரும்போது நீ கலங்காத, திகைக்காத, உன் கூட நான் இருக்கிறேன், நீ மேற்கொள்ள முடியாது, ஏன்னா உன்னை ரட்சிக்கிறதுக்காக உன் கூட இருக்கிறேன், தப்புவிப்பதற்காக உங்களோட இருக்கேன்னு சொல்லி கர்த்தர் பார்க்குறாரு. ரட்சிப்பு என்று சொல்லும்போது விடுதலையை குறிக்கிறது. அநேக நேரங்களில் சில பிரச்சனை வரும்போது எப்படி இதை மீண்டு வர முடியும்? இந்த கடன் பாரத்தில் நான் வெளியே வர முடியும்? இந்த வியாதியிலிருந்து நான் எப்படி வெளியே வர முடியும்? எனக்கு சூழ்நிலை பார்க்கும்போது எப்படி நான் குடும்ப வாழ்க்கையை நடத்த முடியும் என்று சொல்லி கலங்கி போய் இருக்கலாம். யோவான் 14 இருதயம் கலங்காது இருப்பதாக. எதை குறித்து கலங்கணும் அவசியம் இல்லை. நான் உன்னை விட்டு நான் விலகவும் இல்லை, உன்னை கைவிடவும் இல்லை. ஏன்னா மோசே கூட நான் எப்படி இருந்தேனோ அதே போல உன் கூட இருப்பேன்னு சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்குறார். மோசேக்கு கர்த்தர் கொடுக்கும்போது அந்த வார்த்தையே அவன் பிடிச்சு விடும். வார்த்தையின்படி இந்த நியாயப்பிரமான வார்த்தை வாய் விட்டு பிரியாது இருப்பதாக. வேத வசனம் நமக்குள்ளே நிறைந்திருக்கும் போது அந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் முயற்சியான விடுதலை கொடுப்பார். சத்தியத்தை அறிந்து கொள்ளும் போது, வேத வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கும் போது உங்களை கர்த்தர் கட்டாய விடுதலை கொடுப்பார். இப்போ எரேமியாவுக்கு சொல்லும்போது உன்னை நான் ரட்சிக்கிறது மாத்திரமல்ல தப்புவிக்க வல்லவராக இருக்கிறேன். இந்த ரட்சிப்பு ஒரு மீட்பை குறிக்கிறது, விடுதலையை குறிக்கிறது. குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யான விடுதலையாக இருக்கும். ஒரு சின்ன ஒரு காரியமோ அது பெரிய காரியமோ, கொஞ்சோட பிரச்சனையும் பெரிய பிரச்சனையும், ஏன்னா எல்லா பக்கம் பிரச்சனை வந்துடும், எல்லா பக்கம் நெருக்கங்கள் வந்துடும். அப்படி நெருக்கங்கள் வரும்போது எப்பக்கமும் உங்களுக்கு நெருக்கங்கள் வந்தாலும் நீங்கள் முறிந்து போவதில்லை, ஒடுங்கி போவதில்லை. நமக்குள் இருக்கிற தேவன் பெரியவராக இருக்கிறார். நமக்குள்ளே இருந்து நமக்கு ஆலோசனை அவர் கொடுப்பார். 32:8 வாசிக்கும் போது நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழி நடத்துகிறவன் நான் தான். உனக்கு போதித்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், கற்றுக் கொடுப்பேன். இதை செய்ய, இதை செய்யாத, இங்கே போ, இங்கே போகாத, இப்போ நீ இங்கே போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் வார்த்தை பெற்றுக்கொள்ளும் போது அதிசயங்களே அவர் செய்கிறவராக இருக்கிறார். பயம், ஒரு மனுஷன் பயம் வந்துட்டுனா ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த பயத்தின் காரியம் ஒரு மோசமான ஒரு காரியம். உடம்புல ஒன்றுமே இல்லாமல் ஆயிரும், சந்தோஷம் இருக்காது, யாரை பார்த்தாலும் பேச மனசு இருக்காது. ஆனால் வேதத்தில் கர்த்தர் சொல்ற வார்த்தை நாக்கி பயப்படாதே, துணை நிற்கிறேன், பயப்படாதே, மகிழ்ந்து கழிவுறு. எந்த சூழ்நிலை இருக்கிறாயோ அதை குறித்து நீ கலங்காதபடிக்கு சந்தோஷத்தோடு இருக்கும்போது உன்னுடைய முகத்தை பார்க்கிறது மாத்திரமல்ல, உன் இதயத்தில் உள்ள சந்தோஷத்தை பார்த்து என் பிள்ளை இவ்வளோ பிரச்சனை வந்தால் கூட சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லி உன்னை அந்த காரியத்திலிருந்து விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். வேண்டிய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்குடைய தப்புவிப்பார். வியாதிகள் ஒருவேளை வந்திருக்கலாம். வியாதியை பார்த்தா சாதாரண வியாதி நினைச்சு நீங்க போயிருப்பீங்க. டாக்டர் சொல்லும்போது இது உயிர்கொல்லி வியாதி என்று கூட சொல்லலாம். நான் அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது கூட வீரத்தை வாசித்து பாருங்க, மனுஷன் 54 மாத்திரமல்ல, இதோட வாயிலிருந்து வர ஒவ்வொரு வார்த்தையும் பிழைப்பான் வீரத்தில் வாசிக்கிறோம். இந்த வார்த்தையை எடுத்து அதை சொல்லி நீ ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது கர்த்தர் சுகத்தை கொடுப்பார், நல்ல ஆரோக்கியத்தை கொடுப்பார். அதோட எரேமியா 33:3 நீங்க வாசிக்கும் போது நீ என்னை நோக்கி கூப்பிடு, அவர்கிட்ட கேளுங்க, பிரச்சனைக்கு அவர்கிட்ட சொல்லுங்க. அவர் ஒரு தகப்பன், ஒரு நம்ம பிள்ளை போல அவர்கிட்ட நம்ம பேச ஆரம்பிக்கும் போது நம் ஜெபத்தை அவர் அங்கீகரிப்பார். நீ என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு நான் உத்தரவு கொடுப்பேன். நீ அறியாத எட்டாத பெரிய காரியங்களை அவர் அறிவிக்கிறவராக இருக்கிறார். நான் எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரிதான், உடனே ஆண்டோட்ட ஆலோசனை கேளுங்க. விவேகத்தில் வாஸ்து பார்க்கும்போது 2 சாமுவேல் 5 சத்ரு அவனுக்கு விரோதமாக வரும்போது, பெலிஸ்தர்கள் வரும்போது தாவீது அப்படித்தான் கேட்பார், ஆண்டவரே இந்த சத்ரு, இந்த பெலிஸ்தரை நான் மேற்கொள்ள முடியுமா, நான் போகலாமா, நான் போனால் மேற்கொள்ள முடியுமா என்று சொல்லும்போது நீ போ, இந்த சத்ருவை நான் உன் கையில் ஒப்பு கொடுப்பேன்னு சொல்றாரு. அதுக்கு எதிராக போகும்போது தண்ணி உடைந்து ஓடுவது போல அந்த சத்துருக்கள் ஓட பண்ணினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம்.
ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்கும்போது நடக்காது, அவ்வளோதான் சொல்லி ஒருவேளை நீங்க இருக்கிற நிலைமையை பார்க்கும்போது, ஆண்டவர்கிட்ட மட்டும் உங்க பிரச்சனையை கொண்டு வாங்க. நீங்க அவர்ட்ட சொல்லி பாருங்க. அவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் அவர் சாதகமாக முடிய பண்ணுவார். இன்னும் நீங்க வேதத்துல வாசிக்கும்போது தாவீது ராஜா சொல்லும்போது, ஆண்டவரே எனக்கு ஏன் இந்த பிரச்சனை? நான் இவ்வளோ நான் அன்னைக்கு நல்லதுதானே நான் செய்தேன் ஆண்டவரே. ஆனா ஏன் எனக்கு விரோதமா பேசுறாங்கன்னு சொல்லி அவன் கேட்கல. ஒருவேளை இந்த சீமேயி தூஷிக்கிறான் அப்படின்னு சொன்னா, தூஷிக்கிறாங்க, அற்பமா நினைக்கிறாங்க, ஒரு அசட்டை பண்றாங்க, நன்மைக்கு போல ஒரு தீமையை பேசுறாங்கன்னு சொன்னா, ஆண்டவர் சொல்றார், ஆண்டவர் ஒருவேளை எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்று சொல்லி அந்த வார்த்தைக்கு அவன் அந்த பதில் சொல்றான். அப்ப உண்மையாகவே போராட்டங்கள், பிரச்சனைகள், உபத்திரங்கள் வரும்போது நீங்க பொறுமையா இருக்கும்போது அந்த பிரச்சனைக்கு மத்தியில உங்களை கர்த்தர் உயர்த்துவார். உங்களை கர்த்தர் கனப்படுத்துவார். கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். பிரச்சனை வரும்போதெல்லாம் ஏன் பாடு, ஏன் பிரச்சனை, ஏன் சொல்ல? உபத்திரவப்பட்டது நல்லது. பிரமாணங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். நீங்க உபத்திரப்படும்போது அவர் உங்களுடைய முகத்தை பார்க்கிறார். யோபு உபத்திரப்படும்போது எத்தனையோ சூழ்நிலைகள் வந்துச்சு. ஆனா எல்லாரும் அவனை பார்த்து ஏளனமா பேசினாங்க. அதே வேளையில யோபு முகத்தை கர்த்தர் பார்த்தார் என்று சொல்லி வேதத்துல வாசிக்க. பார்க்காத தேவன் அல்ல, உன்னை காண்கிற தேவன், உன் கண்ணீரை பார்க்கிற தேவன். யோபு முகத்தை கர்த்தர் பார்த்தார். அவன் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் போது அவருடைய முகத்தை கர்த்தர் பார்த்து யோபுக்கு இழந்து போன சகலத்தையும் 2 மடங்கு திருப்பி கொடுத்தார் என்று வேதத்துல வாசிக்கிறோம். நீ கர்த்தருடைய சமூகத்துல அவருடைய பாதத்துல மற்றவர்களுக்காக நீங்க அதிகமா ஜெபிக்கும் போது உங்களுடைய முகத்தை பார்த்து உங்களுடைய சிறைப்பை கர்த்தர் மாற்றுவார். நீங்க வேதத்துல வாசிக்கும் போது யோபு 9ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனத்துல யோபு வாழ்க்கையில எத்தனையோ சூழ்நிலைகள் வந்திருந்தா கூட நினைத்து கூட பார்க்க முடியாத, எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயம் செய்தார். எத்தனை காரியத்தை நீங்க செஞ்சாலும் தான் எண்ணி பார்க்க கூட முடியாது. உனக்கு வரப்போற ஆசீர்வாதத்தை எண்ணி பார்க்க முடியாது. வரப்போற நன்மையில எண்ணி பார்க்க முடியாது. நீ எப்படி இருந்துச்சு, இது எப்படி நடந்துச்சு, இந்த காரியம் எப்படி போச்சுன்னு சொல்லி நீங்க ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உன் தேவன் உன் எல்லா பள்ளத்தாக்குகளை நிரப்ப போகிறார். ஒருவேளை காற்றையும் பார்க்க மாட்டீங்க, மழையும் பார்க்க மாட்டீங்க. அது எந்த பள்ளத்தாக்கா இருந்தாலும் சரிதான், எல்லாரும் ஆஸ்வதிக்கப்படும்படியாக இந்த பள்ளத்தாக்கை அவர் நிரப்புகிறவராக இருக்கிறார். உன் குடும்பத்தின் பிள்ளைகளை அவர் நிரப்பி ஆஸ்வதிக்கிறவராக இருக்கிறார். உன் வாழ்க்கை வைத்து திட்டங்களை அவர் நிரப்பி உன்னை கத்த உயர்த்த போகிறார். வேதத்துல வாசிக்கும் போது நாட்களே கூட யோவேல் 2ஆம் அதிகாரத்துல 24, 25, 26 வாசிக்கும் போது நான் அனுப்பிய பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளி பச்சித்த வருஷத்தின் விளைவை நான் திரும்ப அழிப்பேன். என் ஜனங்கள் நான் அழிக்கும் நன்மை திருப்தி ஆவார்கள். வெக்கம் அனுபவித்த தேசத்துல உங்களை கத்த கீர்த்தி போச்சு வைப்பார். அதோடு கூட அந்த இடத்துல வெக்கத்துக்கு பதிலாக 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். நீங்க வெக்கத்தை நீ ஒருவேளை அனுபவிச்சிருக்கலாம், அவமானத்தை நீங்க ஒருவேளை சந்திச்சிருக்கலாம். ஆனா எல்லாவற்றுக்கும் பதிலாக 2 மடங்கு ஆசீர்வாதம் உன்னை தேடி வரும். யாரையாலும் உன்னை அசட்டை பண்ணாங்களோ அந்த ஜனங்கள் உன்னை பார்த்து நீ கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவர், உங்க கூட கர்த்தர் இருக்கிறான்னு சொல்லி உடைய ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் குடும்பத்தின் நன்மைகளையும் பார்க்கும்போது பிரஜாதிகள் சொல்லிக் கொள்ளான்னு சொல்லி வீட்டில் வாசிக்கிறோம். நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருப்பந்த வாக்கின்படி அவர் ஆசீர்வதிப்பாராக. கல்வி முடிச்சு ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நல்ல சமாரியரே, நல்ல சேதரே நாமே துதிக்கிறோம் அப்பா. என்னோடு பேசுகிற தேவன் ஆண்டவரே, தாவீதுடைய வாழ்க்கையில ஆண்டவரே எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான்னு வீட்டில் வாசிக்கிறோம். அனுப்பிய பெரிய சேனையாக வெட்டுக்கிளி பச்சித்த வசந்த விளைவை திரும்ப அழிப்பேன்னு வாக்கு கொடுத்துக்கிறீங்கப்பா. எதெல்லாம் இழந்தார்களோ, கிருபைகளை இழந்திருக்கலாம், பிள்ளைகளை இழந்திருக்கலாம், சமானத்தை இழந்திருக்கலாம், நன்மைகளை இழந்திருக்கலாம். அப்பா வேலையில் ஆண்டவரை அநேகர் வேலையை விட்டு கூட வெளியே வந்திருக்கலாம்ப்பா. எதுவா இழந்து நிற்கிறாங்களோ இழந்து போனதே தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் உலகத்துக்கு வந்தீரப்பா. நீ தப்பித்து செல்வதற்கு ஒரு வழியை உருவாக்குறீங்க, ரட்சிக்கும்படிக்கு நீங்க கூட இருப்பேன் வாக்கு கொடுத்துக்கிறீங்கப்பா. பயப்படாதே, மகிழ்ந்து கழிவுறு, கத்த பெரிய காரியங்களை செய்வார் என்ற வாக்கு நிறைவேற்றுங்க. இழந்து போன அனைத்தையும் ஒன்று குறைப்படாதபடி நீ சகலை திருப்பி கொடுத்து ஆசிர்வதிங்கப்பா. நல்ல சுகத்தை கொடுங்க, ஆரோக்கியத்தை கொடுங்க, வேலைகளை கொடுங்க, நல்ல படிப்புக்கு ஞானத்தை கொடுப்பீராக, நல்ல குழந்தை பாக்கியத்தை கொடுப்பீராக, திருமணத்தை நடத்தி கொடுப்பீராக, வீடு வாசலை கட்டி குளிர்க்க பண்ணுவீராக, ரட்சிப்பை கொடுப்பீராக. என்னென்ன காரியங்கள் தேவைகளோ குடும்பத்துக்கு தேவையான அனைத்து ஆசீர்வாதத்தையும் ஆண்டவரே நீர் இருந்து பெயர் கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. அவரோட இருப்பீராக ராஜா. சங்கீதக்காரன் சொல்லும்போது தேவரே என்னோட இருக்கிறீர், உடைய கோலும் தடியும் என்னை தேற்றும் என்ற அந்த வசனப்படி தேற்றி ஆற்றி அப்பா நன்மையும் கிருபையும் தொடர்ந்து வரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கும் பிதாவே, ஆமென்.